Hi friends, welcome back to Anitha's Happy Home. என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா Anitha's Happy Homeக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எப்படி ட்ரெடிஷ்னலாக ஈயச்சட்டியில் ரசம் வைப்போமோ அந்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எங்கள் பாட்டி வைக்கிற அதே ஸ்டைல் ஆஃப் ரசம். எங்கள் பாட்டி ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட தான் குக்கிங் கற்றுக்கிட்டாங்க. நான் வந்துட்டு கல்யாணம் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன். நான் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபிஸ் தான். அதில் நான் வந்துட்டு என் பசங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, என் ஹஸ்பண்டோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். பட் பேசிக்காக நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டது தான். ரொம்ப சிம்பிளாக நிறைய மசாலாலாம் போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாட்டி வைக்கிற சமையல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப பேசிக்கான பருப்பு ரசம் தாங்க. ஈயச்சட்டியில் தான் நான் ரசம் வைப்பேன். உங்களுக்கு ஈயச்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இரும்பு கடாயில் வைக்கலாம். அலுமினியம் பாத்திரத்தை பொதுவாக இந்த நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்ற எந்த ஒரு ஐட்டமும் அலுமினியம் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை மண் சட்டி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் வச்சு சாப்பிடுங்க. ஈயச்சட்டியில் ரசம் வைக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சென்னையில் ஈயச்சட்டி எங்கே கிடைக்கும்னு தெரியல. நான் கும்பகோணம்ல தான் வாங்கிட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு வாட்டியாவது கும்பகோணம் போயிட்டு வருவோம். ஏன்னா எக்கச்சக்க கோவில், நிறைய கோவில் இருக்கிற ஒரு ஊர். அந்த மாதிரி விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஈயச்சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ரசம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அங்கே தான் வந்துட்டு அது மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிறாங்க. அதனால ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா ஈயச்சட்டி எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கும்பேஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே விசாரிச்சிங்கனாலே தெரியும். அதில் நம்ம டெய்லி ரசம் வச்சு அதிலே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றப்ப அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வெறும் ரசம் மட்டும்தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு ரசமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரோடு வைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பருப்பு தேவைப்படாது. இந்த பருப்பை நான் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு இந்த டம்ளர், அதாவது ஒரு 300 ml டம்ளரு, இதால் 1 டம்ளர் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம், நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம். பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பேரலாம் மற்ற வேலை பார்த்தரலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவு ரசம் வைக்கிறேன். தக்காளி நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு. சின்ன சின்ன பூண்டாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கலாம். நான் ஓரளவு பெருசாக இருக்கிறதுனால 3 பூண்டு எடுத்திருக்கேன். புளி நாம் ஊற வைக்க போகிறோம். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி போடுறதுனால ரொம்ப புளி தேவையில்லை. இந்த அளவு நான் புளி எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நமக்கு புளி தேவைப்படாது. இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிக்கும். இந்த புளியும் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். அதனால நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது ஊறட்டும். அப்புறம் நமக்கு வந்துட்டு மிளகு ஜீரகம் உடச்சி எடுத்துக்கணும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இவ்வளோ தான் தேவைப்படும். இதுக்கு மேலே நீங்கள் மிளகு போட்டிங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் மிளகு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு சீரகம் எடுத்துக்குங்க. முதல்ல மிளகு நுணுக்குவோம். மிளகு வந்துட்டு 1-2 நுணுக்குனீங்கன்னா போதும். மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க, அதாவது 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நான் மிளகு நுணுக்கிக்கிறேன். ஓரளவு வந்துட்டு 1-2 மிளகு நுணுங்கிடுச்சு. நான் காமிக்கிறேன் கையில் எடுத்து. இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இது கூடவே சீரகமும் சேர்த்து போட்டு நம்ம நுணுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து நுணுங்கிடும். ரொம்ப மிளகு தூள் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும் ரசம். நான் மிளகு எவ்வளோ எடுத்தனோ அது மாதிரி 200 மடங்கு டபுள் மடங்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ 2த்தையும் சேர்த்து நுணுக்கிடுவோம். இப்போ நம்ம நுணுக்க ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மிளகு சீரகத்தோட வாசனை நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த வாசனை வந்தாலும் நுணுக்குனா போதும். இது கூடவே நான் இப்போ இந்த பூண்டையும் போட்டு நசுக்கி எடுத்துக்கிறேன். பூண்டையும் வந்துட்டு 1-2 தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1-2 நம்ம உடச்சி நசுக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த 2 பூண்டுக்கே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஃப்ளேவர், அதாவது இதோட வாசனை டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக ரசத்தில் இறங்கிட்டு அதனால தான் ரசம் வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப அதிக காட்டமாக தெரியும்.
இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த அளவு தான் நசுக்கியிருக்கேன் நான் பூண்டு. இது நம்ம எடுத்து வச்சுருவோம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ஈயச்சட்டி, இதில் ரசம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய அளவு தான் எங்களுக்கு, பட் கொஞ்சம் கெஸ்ட் வந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த மாதிரி பாத்திரம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இதில் ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரசமும் உடம்புக்கும் நல்லது. இதுதான் நான் வந்து ரசம் வைக்க யூஸ் பண்ணுறேன். இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரசத்தை கரைச்சிக்கணும். ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. ஈயச்சட்டியை டைரெக்டாக அடுப்பில் வச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓட்டையாகி ஈயம் மெல்ட் ஆகி வந்துடும். அதனால நம்ம ரசத்தை இதில் கரைச்சிக்கிட்டு தான் அடுப்பில் வைக்கணும். இப்போ நான் இதுலேருந்து தண்ணி மட்டும் படிச்சுக்க போகிறேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கையால் மசிச்சு விட்டுறேன். நான் தக்காளியை நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். புளி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, இதையும் நான் நல்லா கரைச்சிட்டு இந்த தண்ணியோட சேர்த்துக்க போகிறேன். நம்ம பருப்பு தண்ணி, புளி தண்ணி இது ரெண்டுத்தையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். இதில் நான் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கசக்கி எடுத்து வச்சுட்டேன். பருப்பு இதில் இருக்குது. இந்த பருப்பை மசிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம தக்காளி, பச்சை மிளகாலாம் கசக்கி எடுத்து வச்சோம்ல, அதை வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் டெய்லி குக்கிங்க்கு மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் தான் நம்ம அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பச்சையாகவே போடுறதுனாலும் போடலாம். என்னோட பசங்களுக்கு வந்துட்டு பச்சையாக போடுறதுல வதக்கி போட்டால் வந்து ஒதுக்காமல் சாப்பிட்றாங்கன்றதுனால நான் வதக்கிட்டு போட்டுக்கிறேன். பெரியவங்க தான் இருக்காங்க வீட்டில், சின்ன பசங்க இல்லைன்னா நீங்கள் அதை வதக்கவே தேவையில்லை. டைரெக்டாக கரைச்சி விட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இது வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல ரசம், இதை எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இதை நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் நான் ரசத்துக்கு தாளித்து எடுத்துக்க போகிறேன். நான் ரசம் தாளிக்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணுவேன். நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா அந்த ரசம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தேவைப்படாது. இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இல்லை நீங்கள் நெய் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும். பட் நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால சின்னதாக 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். அதில் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயெல்லாம் போட்டு வேக வச்சதுனால எதுவும் போட தேவையில்லை. இது லேசாக கொதி வந்தோன்னே நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு, ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதி வந்தோன்னே சேர்த்துக்கலாம். நம்ம லேசாக நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு ரசத்தில். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபுல்லாக சிம்முக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. ரசம் ரொம்ப தலப்புலன்னு கொதிக்க தேவை கிடையாது. ஏற்கனவே நான் தாளித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டு இருக்கும். ரொம்ப கொதிக்கணும் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இதில் ஊற்றுறேன்னா, இல்லைன்னா நான் வந்துட்டு இந்த ஈய பாத்திரத்துலேயே தான் வச்சுருப்பேன். இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் ரசம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக நிறைய பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் அதிகமாக போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக போயிட்டு உங்களுக்கு அந்த ரசத்தோட ஆத்தென்டிக் டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா இது தாராளமாக 4லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை.